எல்லோருக்கும் வணக்கம். நாம் விமர்சனத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற நூல் த நான்-வயலண்ட் ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியன் ஃப்ரீடம் 1905 to 1919, அதாவது 14 years, 14 வருஷத்துக்குள்ளது. இது முதல் வால்யூம். ரெண்டாவது வால்யூம் இதுக்கப்புறம் வரப்போகுது. இன்னும் வர்றப்போ அதையும் பார்க்கணும் நம்ம. ஆனால் இதனுடைய விசேஷம் என்னென்னா, இந்த நூல் எழுதினவர் டேவிட் ஹார்டிமன் என்ற ஒரு சசெக்ஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். அவர் சபால்டர்ன் குரூப் ஸ்டடீஸில் அவர் ஒரு மெம்பர். சபால்டர்ன் ஸ்டடீஸுங்கிறதே ஒரு புதுவிதமான படிப்பு வரலாற்று. அது ஸ்டார்ட் பண்ணது ரணஜித் குஹானி, ஒரு பெரிய ப்ரொஃபஸர் இன் சசெக்ஸ் யூனிவர்சிட்டி, இஸ் அன் இண்டியன் ஒன். அதாவது சபால்டர்ன் ஸ்டடீஸ், அதில் தப்பாக ரொம்ப பேர் அது விளிம்பு மனிதர்கள் இல்லை. சபால்டர்ன்னா, நான் எக்ஸ் சர்வீஸ்மேன், ஆனால் சபால்டர்னு சர்வீஸில் சொன்னால் எனிபடி ஹூ இஸ் அண்டர் த ரேங்க் ஆஃப் கேப்டன் சபால்டர்னு சொல்லுவாங்க. அதாவது பீப்புள் ஹூ ஆர் நாட் வெரி லோ, அடிமட்டம் கிடையாது, கீழ்மட்டம், அதாவது பெரிய மேல்மட்டத்துக்காரர்கள், மிடில் கிளாஸு கூட இல்லை, மிடில் கிளாஸு கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களாம் சபால்டர்ன். அந்த சபால்டர்ன் ஸ்டடீஸை நம்ம பண்ணவே இல்லை. ஆஸ் ஃபார் அஸ் இந்தியன் ஹிஸ்டரி இஸ் கன்சர்ன், வரலாற்றில் எங்கேயுமே சபால்டர்ன் ஸ்டடி பண்ணலை. இது சசெக்ஸ் யூனிவர்சிட்டியில் இவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க, சபால்டர்ன் ஸ்டடீஸ் குரூப்னு, வித் ரணஜித் குஹாஸ். அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் தான் இந்த டேவிட் ஹார்டிமன்கிறவர். அவங்க பண்ணுறது பூரா ஆராய்வு. அதாவது அவங்களுடைய ஆய்வில் மெயினாக பார்க்குறது என்னென்னா, இந்த ஹிஸ்டரியை நம்ம படிக்கிறப்போ நம்ம ரிஃப்ளெக்ஷன் பூரா மிடில் கிளாஸ் அண்ட் அபோவ் எப்படி நினச்சாங்க ஒரு நாட்டை பற்றி, நாட்டினுடைய நிலைமையை பற்றி, நாட்டில் இருக்க நிலவரத்தை பற்றியும் தான் படிக்கிறோம் ஒழிய, அதுக்கு கீழ் உள்ளவர்கள் எப்படி பார்த்தார்கள் என்று நம்மளால் யூகிக்கக்கூட முடியாது. நம்ம வரலாற்றை படிக்கிறப்போ நம்ம படிக்கிறோம், சேர சோழ பாண்டியன்லாம் படிக்கிறோம். ஆனால் யாராவது அதை விட கீழ் சாதாரண மனிதர்கள் அந்தந்த நாட்டில் அந்தந்த ராஜாக்களை பற்றி, அந்தந்த மனிதர்களை பற்றி என்ன நினைத்தார்கள் என்பது கூட நமக்கு தெரியாது, சரியாக தெரியாது. ஏன்னா இப்போ புறநானூறு எதை எடுத்து பார்த்தாலும் அந்த காலத்தில் அவர் கொடுமுடி சண்முகன் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வரலாற்றில் நல்ல பெரிய மனிதர். அவர் காலம் வாழ்த்து அவர் சொல்லுவார், மெய்கீர்த்தியே பொய்கீர்த்தி தான் அப்படிம்பார். அதாவது மெய்கீர்த்தி தான் நம்ம வரலாறு போகிறோம், மெய்கருத்து இதோடு தான் இருக்குது. பட் நிறைய படித்தவங்க, நிறைய இது பண்ணவங்க கீழ்நிலை, அதாவது சபால்டன் குரூப்பில் எப்படி நினச்சாங்க இதை பற்றிங்கிறத படிக்கிறது தான் இந்த நான்-வயலண்ட் ஸ்ட்ரகிள். அது எப்படி இது வந்தது, இதனுடைய ஆரம்பம் என்ன, எப்படி இது ஐடியா வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே படித்தவங்க, ஆரம்பித்து வச்சவங்க எல்லாமே மேல்நாட்டில் படித்தவர்கள் தான் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. முதல்ல இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திலக், கோகலே மாதிரி ஆளுங்க தான். அதர்வைஸ் மேல்நாட்டில் படித்தவங்க. அப்போது இந்த காந்தி படித்தப்போ, அவர் இங்கிலாண்டில் போனப்போ பிக்ட் அப் லாட் ஆஃப் அந்த இங்கிலாண்டில் எப்படி நினச்சாங்க, என்ன பண்ணாங்க சாதாரண மனிதர்கள். அங்கே ஒரு சார்ட்டர்ஸ்னு ஒன்று இருந்தது, சார்ட்டிஸ்ட் மூமெண்ட்னே ஒரு மூமெண்ட் இருந்தது. அதாவது ஆர்டினரி ஒர்க்கர்ஸ் தே மேட் அ சார்ட்டர். எங்களுக்கு இந்த மாதிரி ஊதியம், காம்பன்சேஷன், வென் ஐம் நாட் இன் ஒர்க், ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அது மாதிரி சில கோரிக்கைகளை வைத்தார்கள். அந்த சார்ட்டர்ஸ் மூமெண்ட் 1800 ஆரம்பிச்சது. ஸோ இது மாதிரி அந்த இங்கிலாண்டில் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஒரு கம்மிங் ஆன். அண்ட் இவங்க காந்தி போன்றவர்கள் அங்கே பார்த்ததில் அவங்க தே டிட் நாட் பிக்கப் இந்த ட்ரெஸ் பண்ணுறது எப்படி, சாப்பிட்றது எப்படின்னு இல்லை, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் கருத்தில் கொண்டுள்ளார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். அவர் தான் அந்த காந்தி அதை பார்த்துட்டு அதைத்தான் மனசில் இருந்திருக்கலாம்னு இவர் நினைக்கிறார். இருக்கலாம், பட் வாட் எவர் இட் இஸ், காந்தியினுடைய ஐடியா காந்தியினுடைய ஒரிஜினல் ஐடியா. என்ன சொன்னாலும் அது நோபடி கேன் ரீப்ளேஸ் காந்தி ஆர் நோபடி கேன் சே எனிதிங் பெட்டர் தென் வாட் காந்தி ஹேட் செட் ஆல்ரெடி. இந்த புக்கில் என்னென்னா, இது மொத்தமாக 5 சாப்டர்ஸில் இந்த புக்கு ஆரம்பமாகுது, அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 5 சாப்டர்ஸ் எப்படின்னா, அந்த சாப்டர்ஸே நமக்கு கிளியராக சொல்லிவிடும், அவங்களுடைய இன்டென்ட்டை சொல்லிடுறது நமக்கு. ஆரம்பத்திலேயே இந்த டோட்டல் புக்கை பற்றி இன்ட்ரடக்ஷன்லேயே கிளியராக சொல்லிடுறாரு. நான் அதில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அந்த இன்டென்ட் கரெக்டாக அவர் சொல்கிறாருங்கிறத நான் ஹிந்து ரிவ்யூவில் கூட அதை பற்றி எழுதியிருக்கேன். அந்த 5 சாப்டர்ஸில் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் இன் இந்தியா 1905 to 1909, 4 வருஷம்.
இதில் முக்கியமான விஷயம்னா அந்த டயத்தில் காந்தி இந்தியாவில் இருக்கல, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கார். ஏன்னா அவர் வந்து 1915 தான் நடுவில் வந்துட்டு போனாலும், பட் 1915 தானே அவருடைய இதே ஸ்டார்ட் ஆகுது இந்தியாவில். Passive resistance in South Africa 1906, not 1904, not 5, but 1906. ஒரு வருஷம் ஆஃப்டர் இட் ஸ்டார்டட் இன் இந்தியா. ஸோ பேசிவ் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது, அதாவது அந்த வார்த்தையே காந்திக்கு பிடிக்கல. முதல்ல பேசிவ் ரெசிஸ்டன்ஸுங்கிறதே பிடிக்கல. வருது தான் அது சத்தியாகிரகங்கிற வார்த்தையை அவர் எடுத்ததே அந்த பேசிவ், இட்ஸ் நாட் பேசிவ்ங்கிறார் அவர், ஆர் நாட் டூயிங், இட்ஸ் ஆக்டிவ்ங்கிறார் அவர். பேசிவ்ங்கிறது denotes a negative meaning according to Mahatma Gandhi. So he said his activity சத்யா அக்ரஹம் தான். அதில் அதெல்லாம் நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம். ஒரு 1906 to 1914 building a nationalist base in rural India, peasant struggle in Bijolia. Long before Mahatma Gandhi came, Bijolia struggles. அதுக்கப்புறம் சம்பாரன், அதுக்கப்புறம் K.R.A. இந்த 3 இதுவும் எப்படி நடந்ததுங்கிறது. Bijolia was much before. Bijolia was a starting point of a struggle for self-assessment by the lower level of people. நான் என்ன பண்ணுவேங்கிறது சொல்கிறது பிஜோலியாவில், அதை பற்றி ஜாஸ்தி சொல்ல வேணாம் இப்போ. பட் சம்பாரன் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அண்ட் K.R.A குஜராத் ரெண்டும். அதுக்கப்புறம் நான் வயலன்ஸ்னு நான் வயலன்ஸுங்கிறது இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நான் வயலன்ஸ்னு எழுதப்போ நடுவில் ஒரு கோடு போடுவாங்க, நான் ஹைஃபன் வயலண்ட். இதில் ஹைஃபன் போடலை அவங்க. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, பர்டிகுலர்லி சேயிங் தட் ஹைஃபனேட்டட் வேர்டு ஷுட் நாட் பி யூஸ்ட். ஏன்னா நான் வயலண்ட் இஸ் அ சிங்கிள் வேர்டு, இட் இஸ் நாட் அ கப்பிள் வேர்டு இல்லை அப்படிங்கிறார். இட்ஸ் அதாவது ஃபுல் யூனிட்டி பை இட் செல்ஃப். அதான் அவருடைய இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. இது யார் இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, மேரி கிங்னு ஒரு லேடி. அவர் அந்த அம்மா தான் இவங்களுக்கு சொல்கிறாரு, நான் வயலண்டில் ஹைஃபன் போடாதீங்க, ஹைஃபன் போடாமல் எழுதுங்க, இட் ஹஸ் பெட்டர் மீனிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ் குளோபல் ஹிஸ்டரி 1830 to 2000 அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க, இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் சசெக்ஸ் யூனிவர்சிட்டி. அப்போ தான் இவருக்கு இதை பற்றி ஒரு புக்காக எழுதுங்கிறது தோன்றுறது. அதுக்கப்புறம் அவர் இந்த புக்கை எழுதுகிற அதில் இன்ட்ரடக்ஷன்லேயே இட்ஸ் வெரி மேசிவ் இன்ட்ரடக்ஷன். இந்த மாதிரி பிரிட்டிஷ் சார்ட்டிஸ்ட் மூமெண்ட்டை பற்றி ஆரம்பிக்கிறார். அது வந்து 1838 பிரிட்டிஷ் சார்ட்டிஸ்ட் மூமெண்ட். ஆர்டினரி ஒர்க்கர்ஸ் வந்து எங்களை ஏன் நீங்கள் அப்ரெஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கும் சில டிமாண்ட்ஸ் இருக்குது, எங்களுக்கும் ஒரு ஓட்டுரிமை வேணும், எங்களுக்கும் எங்களுடைய சேலரியை பற்றி கரெக்டாக ஒரு இது தெரியணும், அதை பற்றி சொல்கிறது. அது தட் பிகேம் மாரல் ஃபோர்ஸ், நாட் ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் பை சார்ட்டிஸ்ட் மூமெண்ட் which is moral force and not physical force. அதான் முக்கியமானது. அது ஆத்மசக்திம்பாங்க இல்லையா, அது ஆத்மசக்தி. அது ஆரம்பித்தப்பறம் இந்த மாதிரி இவர் வந்து ஸ்பெஷல் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் he is totally engrossed in மகாத்மா காந்தி வே ஆஃப் திங்கிங். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த அஃப்கோர்ஸ் சால் சத்தியாகிரகம் மச் லேட்டர் வருது. இருந்தாலும் இவர் வந்து சொல்கிறது என்னென்னா, மெயினில் இவங்க பேசிவ் ரெசிஸ்டன்ஸ் இந்தியாவில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, பிஜோலியா விட்டுலாம். பிஜோலியா வந்து மச் பிஃபோர் காந்தி. பட் சம்பாரன் எடுத்துட்டோம்னா, சம்பாரன் பற்றி நம்ம நிறைய இது பாண்டியன் புக்கு கூட இங்கே ரிலீஸ் பண்ணது நம்ம படிச்சிருக்கலாம். அப்போ காந்தி இங்கே வந்தப்போ முதல்ல அவருக்கு அந்த ஒரு அங்கேருந்து ரொம்ப சுக்லான்னு ஒருத்தர் தான் போய் சொல்கிறார், இந்த மாதிரி சம்பாரன்ல கரெக்ட், அவர் தான் போய் சொல்கிறார் இந்த மாதிரி. அப்போ கூட காந்தி அதை சீரியஸாக எடுத்துக்கல முதல்ல, அவர் ஒன்றும் நினச்சி கூட பார்க்க. பட் லேட்டரான் காந்தி எப்படியும் வரணும் வந்து பார்க்கணுன்னு அவங்க ராஜேந்திர பிரசாத் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் ராஜேந்திர பிரசாத் அங்கே இல்லை, அதனால காந்தி யாரும் கவனிக்க கூட இல்லை அந்த டயத்து. அப்போ அவருக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆகிட்டுருது. அதுக்கப்புறம் தான் அவர் இன்னொரு முகமடன் வீட்டில் தான் இருக்கார், அவர் பண்ணுறார். அந்த சம்பாரன் தான் இட்ஸ் எ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் ஷோயிங் ஆத்மசக்திங்கிறது ஃபிசிக்கல் ரெசிஸ்டன்ஸை விட உயர்ந்த சக்தி, அதை யாராலையும் நிறுத்த முடியாதுங்கிறது அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு எல்லாமே ஃபுல்லாக தெரியும். இருந்தாலும் அதில் தான் நான் வயலண்ட் மூமெண்ட்டுங்கிறது ஒரு ஆக்சுவல் மூமெண்ட், அதாவது ஒரு பெரிய ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது சம்பாரன்லேயே சொல்லணும். அதனால் அங்கேருந்து ஆரம்பித்தோன்னது ஏன் இப்படி வந்ததுன்னா, நம்மளுடைய இந்தியன்ஸினுடைய, அதாவது ஏஷியன்ஸினுடைய மெயின் பேஸ் என்னன்னா, நமக்கெல்லாம் ஒரு நம்ப தகுந்த ஒரு தலைவர் இருக்கணும். தலைவர்னா ராஜா,
அந்த காலத்தில் எல்லாம் ராஜா வந்து நல்லா. இப்போ அந்த ராஜா நல்லா பார்த்துக்கிட்டாருன்னா குடிகள் நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா ராஜா நல்லா பார்த்துக்கணுங்கிறது ஐடியா தான். ஆனால் அவர் பார்த்துக்கிறாரா இல்லையாங்கிறது எல்லா ராஜாக்களும் அப்படி பண்ணலை. ஸோ அவங்க வந்து என்ன சாதாரண இண்டியன்ஸ் வந்து என்ன நினச்சாங்கன்னா, அதாவது இந்த மிடில் கிளாஸ், இந்த கிளாஸ் பீப்புள் ஹூ ஆர் கால் சபால்டர்னுங்கிற பீப்புள் என்ன நினச்சாங்கன்னா, நமக்கு இப்போ ராஜா வந்து ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் தான், அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு ஒரு ஐடியா இருந்தது பீப்புள். பட் என்ன ஆச்சு ஆக்சுவலாக, சம்பாரனில் இந்த ஒரு புது ஒரு ரூல் ஒன்று போட்டு அதில் இவ்வளோ வந்தால் இவ்வளோ கொடுக்கணும் இண்டிகோனி போட்டு, அதாவது அந்த அவுரியா அதனுடைய விளைச்சலில் இவ்வளோ கொடுக்கணும், எடுத்து ஆகணும், நீங்கள் எந்த பண்ணுறீங்க பண்ண மாட்டேன்னு தெரியாது, வந்து ஆகணும்னு இந்த பிளான்டர்ஸ் ஸ்டார்டட் ஹாரசிங். அப்போ தான் முதலாக பீப்புள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இது மாதிரி நம்மளை பார்த்துக்க வேண்டியவங்க நம்மளை கொடுமைப்படுத்துகிறாங்களேங்கிற அந்த ஃபீலிங். அதுதான் அந்த சபால்டர்ன் ஸ்டடியினுடைய பேஸே. அது அந்த பீப்புள் ஃபீல் தட் மை ராஜா who is supposed to look after me is not looking after me. அந்த பேஸோடு தான் இந்த டோட்டல் ஃபீலிங் ஸ்டார்ட்ஸ் இன் சபால்டர்ன். அதனால தான் சபால்டர்ன் ஸ்டடி பிகம்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் சாதாரணமாக ரிசர்ச் காலேஜ் பண்ணுற ஸ்டடியை விட. அந்த சம்பாரனில் பார்த்தோன்னா அங்கே அஃப்கோர்ஸ் we know what all happened and all. இதுக்கு முன்னால் அவர் வந்து மகாத்மா காந்தி வந்து when he was in South Africa 1909 அவர் இங்கிலாந்து போனப்போ 10th ஜூலை அங்கே ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க. அவர் ஆக்சுவலாக சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து போனது இங்கிலாந்து எதிர்க்கு ஒரு இங்கிலாந்து இருக்கிற ஒரு ஒப்பீனியன் பில்ட் பண்ணலாம், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், ஒப்பீனியன் பில்ட் பண்ணுறது தான் போகிறாருங்க. ஆனால் போன காரியம் நடக்கலை. அவர் நினச்ச மாதிரி அங்கே ஒருத்தர் அவ்வளோ சீரியஸாக அவர் எடுத்துக்கலை. அப்போ இந்த தசரா செலிப்ரேஷன்ஸ் அப்போ அந்த இந்தியன்ஸ் வந்து இவங்க 2 பேரையும் கூப்பிட்றாங்க. யார், மகாத்மா காந்தி அசுலஸ் வீர சவர்கார், 2 பேரும் ஒரே மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறப்ப தான் முதல்ல இந்த மாதிரி ரிலிஜன் சம்பந்தப்பட்ட சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்புகள் என்னங்கிறது அவருக்கு நல்லாவே ஐடியா இருந்தது. இது ஒரு ஸ்லாண்டாக இதை நம்ம பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா, இதனுடைய இது வீர சவர்கார் நோக்கு வேறு, மகாத்மா காந்தி நோக்கு வேறு, எல்லாமே ரிலிஜன் சம்மந்தப்பட்டது. ஆனால் சவர்கார் போக்கு வேறு, மகாத்மா காந்தியுடைய பேக்கு வேறு. மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது யாராக இருந்தாலும், அதாவது வெதர் இட் இஸ் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியனாக இருந்தாலும் ரிலிஜியஸ் லுக்குங்கிறது, சவர்கார் லுக்கு வந்து ஹிந்துனுடைய லுக் எப்படி இருக்கணுங்கிறது, அவ்வளோதான். இந்த 1909 அந்த மாதிரி ஒரு எம்பெடட் ஐடியா, அதாவது அந்த ஐடியா மனசில் பதிஞ்சு போனப்போ தான் இந்தியாவில் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ண முடியுது காந்தினால். ஆனாலும் அது வேறு யாராவது ஆர்கனைஸ் பண்ண முடிக்குமான்னு நம்ம நினச்சி பார்த்தோம்னா இது முடிஞ்சிருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாரல் ஃபோர்ஸ் ஆஃப் காந்தி வந்து வேறு யாருக்கும் இருக்கல. எல்லாருக்கும் இருந்தது, சக்தி இருந்தது. மோதிலால் நேரு ஹேட், எவ்ரிபடி ஹேட் சம் சக்தி, சம் ஃபாலோயிங், எவ்ரிதிங். ஆனால் இந்த மாரல் ஃபோர்ஸ், அதாவது ஆத்ம சக்திங்கிறது மகாத்மா காந்திக்கு தான் இருந்தது, வேறு யாருக்கும் இருக்கல. அவர் வந்து வந்தவுடனே என்ன பண்ணுறார், அப்போ கூட அவர் என்ன பண்ணுறாரு, அவர் உடனே நீங்கள் தான் ரைட்டுன்னு சொல்லலையே, ஆரம்பத்தில் அவர் அப்படி சொல்லலையே. அவர் என்ன, அது என்கொயரி பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேங்கிறார். என்கொயரி நான் பண்ணிட்டு தான் சொல்லுவேங்கிறார். என்கொயரி பண்ணிட்டு தான் அவர் கடைசியில் சொல்கிறார். அண்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். பட் இந்த புக்கில் அதை பற்றி சொல்கிறப்ப அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எதில் கொடுக்குறாங்கன்னா, தட் இஸ் வாட் ஐ லைக் இன் திஸ் புக். என்னுடைய இந்த ஹிந்துவில் அதை பற்றி ரெவ்யூ எழுதியிருந்தேன். அதில் இந்த மாதிரி எழுதியிருந்தேன், being a member of the subaltern studies group that formulated a new narrative of the history of India and South Asia, David Hartman sets the tone of the book itself. அந்த புக்கினுடைய டோனே இன்ட்ரடக்ஷனில் சொல்லிடுறாரு கிளியராக. இதுதான் நான் எழுத போகிறேன், இதை பற்றி தான் நான் எழுத போகிறேன். இட் இஸ் நாட் அ புக் அபவுட் மகாத்மா காந்தி, இட் இஸ் அ புக் அபவுட் த மூமெண்ட். ஆனால் மகாத்மா காந்தி இஸ் அ சென்ட்ரல் கேரக்டர். இப்போ மகாபாரதம்னு எடுத்துட்டோம்னா இட்ஸ் அ ஸ்டோரி அபவுட் த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இன் வேரியஸ் திங். பட் த சென்ட்ரல் கேரக்டர் இஸ் கிருஷ்ணா, வெதர் வி லைக் இட் ஆர் நாட். ஏன்னா எல்லா இடத்துலையும் கிருஷ்ணா வந்து டபார்னு தோணிச்சுருவார். அது மாதிரி எனி ஸ்ட்ரகிள் வி டேக் இன் இந்தியா, ஏதாவது இந்த ஆத்மசக்தி ஆத்மபலம் உடைய இதை எடுத்துனோம்னா அதில் மகாத்மா காந்தி பாப்ஸ் அப் ஆட்டோமேட்டிக்கலி. அண்ட் இன் பில்டிங் எ நேஷனலிஸ்ட், இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 3வது சாப்டர், பில்டிங் எ நேஷனலிஸ்ட் பேஸுங்கிறார் அவர். நேஷனலிஸ்ட் ஸ்பேஸ், ஒரு தேசிய இயக்கமாக இதை எப்படி ஆரம்பிக்கிறது. அதாவது முன்னால் இருந்தவங்கலாம் யார், எல்லாம் லாயர்ஸ், பிக் லைக் அனி பெசன்ட், அவங்க மோதிலால் நேரு, அவங்கெல்லாம் they were already very well in the society.
அவங்க கூப்பிட்டு பேசுனதுலாம் யார்? அவங்க மாதிரி லாயர்ஸ், அவங்க மாதிரி சோஷியல் இம்பார்ட்டன்ட் பீப்புள் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. மெட்ராஸில் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாயர்ஸ், எல்லாமே ஆஃப் த கிரஸ்ட் ஆஃப் சொசைட்டி. அதனால் இந்த மெசேஜ் ஆஃப் திஸ் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள், நமக்கு சுதந்திரம் வேண்டுங்கிற ஒரு மெசேஜ் வந்து இதுதான் முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மெசேஜ் வாஸ் தாட் பை அப்பர் கிரஸ்ட். அந்த பீப்புள் வந்து தே வாண்டட் டு கெட் ஃப்ரீடம் ஃப்ரம் இங்கிலீஷ். புரியுது இல்லையா நான் சொல்லுவேன். இது வந்து மகாத்மா காந்தி டிடன்ட் பிலீவ் இன் தட். அவர் என்ன பிலீவ் பண்ணுறாருன்னா, அன்லஸ் யூ இன்வால்வ், கீழே இருக்கிறவங்களை இன்வால்வ் பண்ணால் ஒழிய இது சுதந்திர போராட்டம் இல்லை, இது ஒரு செக்ஷனல் போராட்டம் தான் இருக்கிறார் அவர். அதைத்தான் இவர் இந்த பில்டிங் எ நேஷனலிஸ்டிக் பேஸ் இன் ரூரல் இந்தியா, அதுவும் எங்கே சொல்கிறாரு அவர், கிராமங்களில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கிறாரு. இட்ஸ் நாட் இன் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். அது வந்து சாப்டர் த ஸ்டாண்ட்ஸ் அவுட்னு எக்ஸ்பிளைன்ஸ் தி ஸ்ட்ரகிள். அவர் என்ன சொல்கிறார் காந்தி, நீங்கள் படித்தவங்க, நீங்கள் வெல்த்தி பீப்புள், நீங்கள்லாம் யூ ஹாவ் டு இன்வால்வ் திஸ் லோயர் ஸ்டேட் ஆஃப் பீப்புள் இன் டு தி ஸ்ட்ரகிள். அது எப்படி பண்ணுவீங்கிறது தான் உங்களுடைய மெயின் ஸ்ட்ரகிள். இப்போ இட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் இல்லை, ஹவு டு இன்வால்வ் திஸ் பீப்புள் ஹூ ஆர் இன் த சபால்டன் சொசைட்டி டு டேக் பார்ட் இன் திஸ் ஸ்ட்ரகிள்ங்கிறது தான் அவருடைய இது. அப்போ அந்த இதில் தான் அவர் சொல்கிறார், அந்த கான்டெக்ட்ஸில் தான் மகாத்மா காந்தி சொல்கிறார், இஃப் வி ஆர் அன்மேன்லி டுடே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவர் அடிக்கடி கோட் பண்ணுற இடம் இது. திஸ் இஸ் வாட் டோல்ட் பை மகாத்மா காந்தி. இஃப் வி ஆர் அன்மேன்லி டுடே, நாங்கள் இன்று நாம் ஆண்மையற்றவர்களாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? We are so, not because we do not know how to strike. நமக்கு அடிக்க தெரியாது என்கின்ற விஷயத்தினால் அல்ல, ஆனால் நாம் சாவதற்கு பயப்படுகிறோம் என்ற காரணம் தான். அதாவது அவருடைய இதை பார்த்தீங்கன்னா நீங்கள், அதான் அந்த ஆத்மசக்தி தர்ம சக்திங்கிறது, அதாவது பிரின்சிபிள், கொள்கை தான் முக்கியம், முடிவை விட கொள்கை தான் முக்கியங்கிறது தான் அவர் எம்பசைஸ் பண்ணுறாரு. அந்த பேசிவ் ரெசிஸ்டன்ஸ்னு இது ஆரம்பிக்கிறப்ப, பேசிவ் ரெசிஸ்டன்ஸுங்கிற வார்த்தையை அவர் மாத்திரார், இஸ் ஆக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், பட் ஆத்ம இயக்கங்கிறார். அந்த அந்த மூமெண்ட்டை பற்றி இதில் நல்லாவே எழுதியிருக்காங்க. நிறைய இடங்களில் அதை பற்றி எழுதுகிறார். இவர் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணுறது, அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாமே தெரியும், ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்டுங்கிறது எப்படி வந்ததுன்னு நம்ம வரலாற்றில் பார்த்தோம்னா, அங்கேருந்து டச்சுக்காரங்களும் வர்றாங்க, இங்கிலீஷ்காரங்க வராங்க. ஆரஞ்சு ஃப்ரீ ஸ்டேட்டில் டச்சுக்காரங்க இருக்காங்க. அவங்க வந்து பாய்ஸ்னால் ஆக்சுவலி அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ், அவங்க வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. அவங்கள இங்கிலீஷ்காரன் இது ஓவர் பவர் பண்ணுற அந்த காரணத்தினால தான் அவங்கள எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க. அதுக்கப்புறம் இவர் இப்போ நேட்டால் போகிறது, டிரான்ஸ்வால் போகிறது, அந்த செப்டம்பர் மார்ச் அதெல்லாம் அங்கே தான் வருது. ஆனால் அதில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி மீட் பண்ணுற பீப்புள்னால் யார்? பீப்புள் லைக் தம்பி நாயுடு அண்ட் அதர்ஸ். ஏன்னா அவங்கெல்லாம் தான் பீப்புள் ஹூ ஆர் இண்டியன்ஸ், அங்கே இருந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டவர்கள், அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் அவங்கள மீட் பண்ணி அவங்க மூலமாக தான் அந்த ரெசிஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் வந்து பெரிய லாயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசலை. ஸோ அந்த இதுலேயே அவருடைய பலம்ங்கிறது என்னன்னா, அங்கேருந்து வர்றாரு அவர் 1909 அவர் வந்து திரும்பி வர்றப்போ மகாத்மா காந்தி ஒரு கப்பலில் தான் வர்றாரு. அந்த கப்பல் பேர் வந்து ஐ திங்க் கில்டானன் ஒரு எஸ்எஸ் கில்டானன் ஒரு கப்பலில் தான் வர்றாரு. அங்கே வர்றப்போ 271 பக்கம் அவர் எழுதுறாரு. 271 பக்கம். இது ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். Mahatma Gandhi is ambidextrous. That means he can write in both hands, left hand and right hand. 70 பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் எழுதியிருக்கார், பாக்கியெல்லாம் ரைட் ஹேண்ட் எழுதி. ஏன்னா ரைட் ஹேண்ட் டயர்ட் ஆனோட லெஃப்ட் ஹேண்டில் எழுத ஆரம்பித்தார். அந்த மாதிரி அவர் எழுதின அந்த புக்கிலேயே அவர் எம்ஃபசைஸ் பண்ணுறது பூரா இந்த ஆத்மசக்தியை தான் அவர் எம்ஃபசைஸ், அதை தான் அவர் கம்ப்ளீட்டாக சொல்லி, அது வந்து அஃப்கோர்ஸ் சாத்வீக எதிர்ப்பு. அதான் பேசிவ் ரெசிஸ்டன்ஸுக்கு சரியாக சொல்ல போனால் சாத்வீக எதிர்ப்பு. அது டிரான்ஸ்லேஷனை பார்த்தோம்னா பேசிவ் இஸ் நாட் சாத்வீகம். பேசிவ்ங்கிறது நம்ம ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கறது, அது இல்லைங்கிறாரு காந்தி. இட் இஸ் நாட் பேசிவ் ரெசிஸ்டன்ஸ், இந்த வேர்டே ராங்குங்கிறார் மகாத்மா காந்தி. அந்த மாதிரி அது அந்த ஐடியாவே, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, த ஹோல் மூமெண்ட்
ஜப்பானில் குவாலிட்டி சர்க்கிள்னு ஒன்று உண்டாக்கினாங்க ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம். நான் அதை ட்ரை பண்ணேன் வைசாகில். ஐ சக்சீடட் ஆல்சோ. ஐ சக்சீடட் இந்த ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் புக்குக்காக சொல்ல, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்காக சொன்னேன். குவாலிட்டி சர்க்கிள்னால் ஜப்பானில் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கன் ஐடியா வந்துட்டு ப்ரிசிபிடேட் நாலேஜ் ஃப்ரம் த டாப் டு பாட்டம். அதாவது ஞானங்கிறது, அறிவுங்கிறது மேலேருந்து கீழே போகணுங்கிறது அமெரிக்கன் ஐடியா. ஜாப்பனீஸ் ஐடியா என்னென்னா, அறிவுங்கிறது கீழிருந்து மேலே வரணுங்கிறாங்க. இட் ஷுட் ரைஸ் ஃப்ரம் த பாட்டம். அவங்களுடைய ஒர்க் பிளேஸ்லேயே இப்போ போய் ஜப்பானில் யாரை நீங்கள் கேட்டாலும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐஎம் வித் சோனி, ஐஎம் வித் சாம்சங், ஐஎம் வித் நோ. அவன் மேனேஜிங் டைரக்டராக இருந்தாலும் சரி, ஃபிட்டராக இருந்தாலும் சரி, ஐஎம் வித் சோன் தான் சொல்லுவான். எப்போவும் சொல்லுவான். நம்ம இந்தியனை எங்கேயாவது கேட்டு பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் இருக்கேன், டெசிக்னேட்டட் அஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி, ஆக்சுவலி ஐ எம் ஒர்க்கிங் அஸ் ஜாயின்ட் செக்ரட்டரி. இவ்வளோ நீளமாக எக்ஸ்பிளைன் கொடுப்பாங்க. ஏன்னா பொசிஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஜப்பானில் பொசிஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அவங்களுடைய ஐடியா என்னென்னா, இன்ஸ்ட் ஆஃப் பர்குலேஷன் இட் மஸ்ட் ரைஸ். மேலேருந்து கீழே வர்றதுக்கு கீழேருந்து மேலே போகணும். அதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. தென் ஐ வாண்டட் டு ட்ரை இட் சம்ஹவ். இங்கே ஜாப்பனீஸ் டீம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட இந்த ஹோட்டலில் தான் ஒரு 30 years பேக் இங்கே தான் ஆரம்பித்தேன். அங்கே போய் விசாகப்பட்டினத்தில் ஆரம்பித்தேன், எங்கள் ஒர்க்கர்ஸ் நடுவில். ஐ ட்ரைட் இட், ஐ சக்சீடட். என்ன சொல்கிறேன்னா, அவங்க பூரா தெலுங்கு பாய்ஸ் விசாகப்பட்டினம் ஒர்க் ஷாப்பில். அவங்களுக்கு தெலுங்கு தப்ப வேறு ஒரு மொழியும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இந்த குவாலிட்டி சர்க்கிளில் சொன்னேன், நான் இந்த மாதிரி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், என்ன சொல்லணும்னா அவங்களுக்கு. அப்போ நான் காந்தியை கொஞ்சம் படிச்சுருந்துருக்கிறேன். அந்த ஐடியா எனக்கு நிறைய இருந்தது. எப்படி நாங்கள் பண்ணுறதுன்னா, அவங்க எங்கள் இன்ஜினியர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சார் இதெல்லாம் நடக்காத காரியம், இதெல்லாம் அவங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எல்லாம் யூனியன்லாம் சண்டைக்கு வருவாங்க. அது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு, என்ன பார்க்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டேன். ஒரு சாட்டர்டே மத்தியானம் லீவு, யாரும் வரமாட்டானுங்க. யூனியன்காரங்க சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு டீயும் பிஸ்கட்ஸும் கொடுத்து கூப்பிட்டு வந்தால் வரட்டும், இல்லைன்னா போட்டுன்னு உட்காந்துருந்தேன். எல்லாம் வந்துட்டாங்க. வந்தப்போ நான் சொன்னேன், இது மாதிரி குவாலிட்டி சர்க்கிள்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் ஐடியா கொடுத்து நான் அதை பண்ணணும். ஆஸ் ஐ வாஸ் அ சீஃப் இன்ஜினியர், நீங்கள் கொடுத்த ஐடியா வச்சு தான் நான் வேலை பண்ணணும். எப்படி பண்ணுறது நீங்கள் தான் சொல்லணும். அப்போ என்ன ப்ராப்ளம்னு நீங்கள் தான் சொல்லணும். ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சொல்லுங்கள், நான் அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு. முதல்ல ப்ராப்ளமே நீங்கள் தான் சொல்லணும்னு. ஐ ஒன்ட் டெல் யூ அ ப்ராப்ளம், ஈவன் த ப்ராப்ளம். காந்தி அதான் சொல்ல, உங்கள் ப்ராப்ளம்ங்கிறது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சம்பாரனில் அவர் சொல்கிறதே ப்ராப்ளம் என்னங்கிறது நீங்கள் சொல்லி தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒழிய நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, அப்போ நான் ஒரு ஐம் சாரி டயக்ரஸிங் இல்லை, ஆனால் இது முக்கியமாக இந்த எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் நடுவில் ஒரு வருஷம் லீவ் எடுத்துட்டு கவர்மெண்ட் சர்வீஸு திரும்பி கப்பலுக்கு போனேன். அண்ணாமலை சொன்ன நம்ம லவ் ஃபார் சி வாட்டர்மாங்க, அதுக்காக திரும்பி 1 year சர்வ் பண்ண ஷிஃப்ட். அப்போ யூஎஸ்ஏயில் போய் யூஎஸ்ஏலேருந்து நாங்கள் கிரெயின் கொண்டு வந்தோம் இந்த ஊருக்கு. 1968-69 ஒரு பெரிய கப்பல் இருந்தேன். சென்னை செல்வன்னு ஒரு கப்பல், கேல்வெஸ்டர்னு ஒரு ஹார்பர் இங்கே மெக்சிகன் கல்ஃபில் டெக்ஸஸில். இப்போ இல்லை, அந்த போர்ட்டே போயிடுது லாஸ்ட் டொர்னடோவில். அங்கேருந்து இந்தியாவுக்கு வீட்டு கொண்டு வர்றோம். அப்போ வி ஆர் ஷார்ட் ஆஃப் ஃபுட், வெரி பேட்லி ஷார்ட் ஆஃப் ஃபுட் இந்தியாவில். வி ஆர் லோடட், தேங்க்யூ. ஸோ வி ஆர் லோடட் இன் கேல்வெஸ்டர். அவங்க சர்ப்ளஸ் ஃபுட் அமெரிக்கன்ஸு, அவங்க லோட் பண்ணுறாங்க, அவ்வளோ கேர்ஃபுல்லாக லோட் பண்ணுறாங்க. இத்தினோண்டு போர்ட்டு, கேல்வெஸ்டன் பெரிய போர்ட்டு கூட இல்லை. அவன் கீழே ஏதாவது கொஞ்சம் விழுந்திருந்தா கோதுமை அதில் ப்ரெஷ்ஷை வச்சு எடுத்து ஸ்கூப்பில் போட்டு தனித்தனி பேரல் வச்சுருக்காங்க. கேட்டில் ஃபீட், யூஸ்லெஸ், டு பி டிஸ்கார்டட், இந்த மாதிரி 3 பாக்ஸ் வச்சு 3 பின் வச்சுருக்காங்க. அதில் போடுறோம். நான் 42,000 tons ஆஃப் கோதுமை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பினோம் அங்கேருந்து. பிகாஸ் அது ஒரு பெரிய ஸ்டோரி. என்ன வழும்பு இங்கே இன்ஜின் ஃபெயில் ஆகிடுச்சு. நாங்கள் ட்ரிஃப்டிங் 52 நாள் நான் செயல்பட்டு, ஆக்சுவலி 27 days வந்துருக்கு. நாங்கள் 52 நாள் வந்தோம். இல்லைங்க எல்லாமே சுற்றிட்டு சேர்ந்தோம். மெட்ராஸில் சேர்ந்தோம். ஜவஹர் டாக்குன்னு ஒன்று இருக்குது மெட்ராஸ் ஹார்பரில், அங்கே சேர்ந்தோம். அங்கே இந்த கிராப் வச்சு வீட்டை எடுத்து போடுறோம். எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பண்ணுறாங்க. நான் பார்த்துட்டே இருக்கேன், அவ்வளவு வீட்டு லீக் ஆகுது இந்த கிராப்லேருந்து. பிட்வீன் ஷிப் அண்ட் ஜெட்டி இடம் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் விழுது. அங்கே ஆயில் தண்ணி எல்லாம் ஒரே நாத்தம், அவ்வளோ வீட்டு போயிட்டுருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அங்கே சின்ன வீட்டு இருந்தாலும் சர்ப்ளஸ் கண்ட்ரியில் அது தொடச்சி எடுத்து உள்ளே போடுறோம்.
இங்கே இப்படி வேஸ்ட் ஆகுதுன்னா அந்த ஃபுட் கார்பரேஷன் அஃபீஷியல் போய் கூப்பிட்டுக்கேன்னா இவ்வளோ வேஸ்ட் ஆகுதுன்னு நான் பார்த்துட்ருக்கேன். என்ன அவன் என்ன தெரியுமா பதில் சொன்னான்? நீங்களாம் ஆச்சரியப்பட்டு போவீங்க. 10% ஆஃப் வேஸ்டேஜ் இஸ் அலவுட். ஸோ அது இதுக்கு நான் ஸ்டாப் பண்ணுங்கிறோம். அண்ட் வி ஆர் வாண்டிங் ஃபுட், தே ஆர் சர்ப்ளஸ் ஃபுட். இதுதான் திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட். அப்போ நான் சொன்னேன் வில் பி ஆல்வேஸ் வாண்டிங் ஃபார் ஃபுட். இந்த மாதிரி பண்ணோம்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது அவங்க வைஜாகில் பார்த்துருக்காங்க. அவங்க வைஜாக்லேயும் ஃப்ளோடி ஒர்க்கர்ஸ் உடனே சொன்னாங்க, சார் கிராப்பில் லீக் ஆகிட்டே இருக்குது, அதுக்கு ஏதாவது பண்ணணுன்னாங்க. ப்ராப்ளம் வாஸ் ஐடென்டிஃபைட் பை ஒர்க்கர்ஸ். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இவர் காந்தி சொன்னது இது ஒரு தியரி இல்லை, இட்ஸ் எ ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். அவங்க சொன்னோன்னே நான் சொன்னேன் ஓகே ஃபைண்ட் அவுட் அன் ஆன்சர் ஃபார் தி டைம். அவங்களே சொன்னேன் அதுக்கு பிரெயின் ஸ்டார்மிங் தான் என்னன்னு சொன்னேன். நாங்கள் 4 பேர் உட்காந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஒவ்வொரு ஐடியா ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள், அந்த பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிட்டு நம்ம எடுக்கலாம். அதுக்கு பிரெயின் ஸ்டார்மிங்க்கு ஐ புட் ஒரு லீடர் மாதிரி ஒருத்தன் அவங்களுக்குள்ளேயே எழுதிக்கோ, ஒவ்வொருத்தன் சொல்கிற ஐடியாவும் எழுதிக்கோ. 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டில் எல்லா ஐடியாஸ் மெர்ஜ் ஆகி ஒரு மாதிரி 4 பாயிண்ட்டு கிடைக்கும், அதை சொல்லு எனக்கிட்டேன். இல்லை சொல்லி சார் வி ஹவ் ஃபவுண்ட் அவுட் த சொல்யூஷன். ஏன் தெலுங்கில் சொன்னான், செசஸ் தான் சார், நான் செஞ்சுடுவோம் சார். நான் என்ன பண்ணணும்னா அந்த கிராப் லீக்கை ஸ்டாப் பண்ணிடணும், வெல் பண்ணணும். அது பண்ணேன். இல்லை சார் பண்ண முடியாதுன்னா அதுக்கு என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தையும் என்ன எப்படி சால்வ் பண்ணுறது நீயே சொல்லு அப்படின்னு. அங்கே வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே யாரும் உட்காந்து வெல் பண்ண மாட்டாங்க. அது ஒர்க் ஷாப் கொண்டு வந்தால் பண்ணலாம். அது 22 அடி ஒசரம். அது எப்படி கொண்டு வந்து இங்கே பண்ணணும்னா கொண்டு வந்துடலாம், இங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதுக்கு நீ வழி பண்ணது மூவிங் ஷெட் தயார் பண்ணாங்க ஒர்க்கர்ஸ் வித்தவுட் அவர் டெல்லிங். இதை ஏன் சொல்ல வர்றேன்னா, அந்த சபால்டன் ஸ்டடீஸ் நம்ம பண்ணுறப்ப இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மியர் சஜஷன், இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். அதை தான் இவர் பண்ணுறார் மகாத்மா காந்தி. அது வரைக்கும் லீடர்ஸ் யாரும் பண்ணலை, பெரிய பெரிய லீடர்ஸ். ஆனால் பண்ணாங்க. யார்? பீப்புள் ஹூ இவர் இன்வால்வ் இன் பஞ்சாப் டிட் தட். இவர் என்ன பண்ணார்? திலக். இதுக்கு முக்கியமான அவர் திலக் போட்ட விததானே சொல்லலாம். அவர் என்ன பண்ணுறாரு, இது பீப்புளை எப்படி இன்வால்வ் பண்ணுறதுன்னா, அவர் திலக்கு தோணுது 2 ஐடியா தான். ஒரு நேஷனலிஸ்ட் ஃபிகர் இருக்கணும், ஒரு டிவைன் ஃபிகர் இருக்கணும். அவர் சொன்னார் இது மாதிரி நம்ம கணபதி பூஜா பண்ணோம்னா அது எல்லாம் சேர்ந்துருவாங்க. 2வது ஹீரோ, நேஷ்னல் ஹீரோ சிவாஜி. சிவாஜியும் கணபதியும் அவர் சொன்னோடனே, திலக் சொன்னோடனே அது மேசிவ் மூமெண்ட்டு பாம்பேயில் ஸ்டார்ட் ஆகுது. வேறஸ் அதே டயத்தில் கல்கட்டாவில் இவர் காந்தி நோட் பண்ணுறாரு, கல்கட்டாவில் ஏன் ஃபெயில் ஆச்சு மூமெண்ட்டுன்னா, இட் வாஸ் ஒன்லி எலிட்டிஸ்ட் பீப்புள். ஸோ இவருக்கு எடுத்திருக்கிற பீரியட் எதுக்கு 1909 to 1919 எடுத்திருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1919 தான் லார்டு கர்சன் டிவைட்ஸ் பெங்கால், 1919 தான் ரவுலட் ஆக்ட். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், 2 எல்லைக்குள்ளே அவர் நடக்கிறார். இந்த ஸ்டடீஸை போகிறோம் 2 மேக்ஸிமம். அதாவது முக்கியமான எல்லை இந்த கர்சன் பண்ண வங்கப்பிரிவினை. அதில் இவன் ஏன் பண்ணான் வங்கப்பிரிவினைங்கிறது ஒரு புரிஞ்சு போகிறது, இவங்களுக்கு தெரிஞ்சு போகிறது. ஆக்சுவலி அவங்க வங்கப்பிரிவினை ஈஸ்ட் பெங்காலை டிவைட் பண்ணப்போ மேக்ஸிமம் முஸ்லீம்ஸ் இருக்கிற இடத்த செப்பரேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷ் ஐடியா வாஸ் டு கிரியேட் ஹிந்து முஸ்லீம் டிவைட். ரியலி இன்ஃபேக்ட் அதுதான் மெயின் ஐடியா. அதில் என்ன ஆகுது, தேர் லாட் ஆஃப் திஸ் திங் பெங்காலிஸ் லிட்டரரி ஃபிகர்ஸ் வேர் ஃப்ரம் ஈஸ்ட் பெங்கால். அவங்கெல்லாம் நான் முஸ்லீம் பீப்புள் வேர் ஃபீலிங் வெரி ஹர்ட் அபவுட் இட். இவங்களும் ஹர்ட் ஆகுது, அவங்களும் ஹர்ட் ஆகுது. இந்த மீன் டைம் தே டோன்ட் நோ வாட் டு டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் சேர்த்துனாங்க பீகார், ஒரிசா ஏரியா. அதனால தே மேட் ஷுர் intellectual Bengalis all together do not join together. And Lord Curzon சொல்றார், the best reason why we should divide is because Congress doesn't want to. அப்படியே எழுதுறான் லார்ட் காங்கிரஸ். What is the best reason for division? Because Congress does not want it. That itself is the reason. Otherwise this Bengali Babus will create a lot of problem. Bengal the movement was different. இது பாம்பேல the movement was totally different. 3 areas, Bombay, Bengal and Punjab. பஞ்சாபில் மூமெண்ட் வாஸ் டேக்கிங் டிஃப்ரெண்ட் வே. பஞ்சாபில் அக்ரிகல்ச்சரல் மூமெண்ட் வாஸ் ஸ்டார்டிங். அதனால் இந்த 3 மூமெண்ட்டையும் நீங்கள் இவர் படிக்கிற புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 3 மூமெண்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் கிளியராக தெரியுது. நம்ம பெங்கால் மூமெண்ட் வாஸ் எலிட்டிஸ்ட் மூமெண்ட். படித்தவங்க நல்லா எல்லையில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி பண்ணணும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை தூண்டி விடுறது எல்லாம் பண்ணுறதில்ல.
பாம்பேயில் வந்து திலக் வந்து ஹீ ஸ்டார்ட்ஸ் லைக் திஸ். அதுக்கு பின்னால் அஃப்கோர்ஸ் கோகலே வந்து டிஃப்ரெண்ட்டாக லுக் பண்ணுறார். அவர் மிதவாதத்தன்மை எல்லாம் வந்தது. பட் காந்தி வந்தவுடனே இவர் எல்லாம் ஸ்டடி பண்ணுறார். கோகலே இஸ் த குரு, காந்தி குரு. கோகலே என்ன சொன்னார், முதல்ல போய் இந்தியாவை சுற்றி பார்த்துட்டு வந்தால், அவர் சுற்றி பார்த்துட்டு வந்தப்புறம் அவர் காந்தி ஐ டோன்ட் நோ எப்படி அவரை பற்றி நம்ம சொல்ல முடியுது இல்லைன்னா, அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் 2 yearsல அவர் வந்து 2 yearsக்குள்ளே அவர் அண்டர் இந்தியா much better than any other leader so far has understood India from the nationalistic point of view. அந்த ஐடியா அவருக்கு இருந்ததுனால he could make use of that mass movement, raise the mass. இப்போ பெரிய இந்த பிரமிட் மாதிரி இருந்ததுன்னா மேலே ரைஸ் பண்ணால் 1 inch ரைஸ் பண்ணாலும் வால்யூம் இஸ் வெரி லிட்டில். ப்ளஸ் கீழே 1 inch ரைஸ் பண்ணோம்னா வால்யூம் இஸ் கிரேட். அதை மகாத்மா காந்தி சொல்கிறார். அதுதான் சபால்டர்ன் ஸ்டடியினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரே. இந்த 5 chaptersல பார்த்தீங்கன்னா ஆர்கியூட் சோவர். இந்த புக்கை எல்லாருமே படிக்கணும். என்னுடைய ஐடியா என்னென்னா, இந்த புக்கு அது கடைசியில் இந்த இதில் கூட எழுதியிருக்கேன், இந்த ரிவ்யூவில் கூட நான் எழுதியிருக்கேன். ஹிந்து அப்படியே நல்லபடியாக பப்ளிஷ் பண்ணோம். திஸ் இஸ் அ புக் எவ்ரி யூனிவர்சிட்டி ஷுட் ஹேவ் இன் இட்ஸ் லைப்ரரின்னு எழுதியிருக்கேன். ஏன்னா பீப்புள் படிக்கணும், இது எப்படி பண்ணாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா நான் வயலண்ட் மூமெண்ட்டுங்கிறோம். ஓகே, நம்ம வீல் கம் பேக் டு திஸ் இர்வின். இதான உடனே என்ன ஆகுதுன்னா, அப்போருந்து ஆரம்பித்து இவர் வர்ற வரைக்கும் ஆல்ரெடி மூமெண்ட் ஹஸ் கெயின்ட் அ லாட் ஆஃப் சப்போர்ட். காந்தி 1915 வந்து இறங்குற வரைக்கும் இந்த ஜனவரியிலே ஜனவரியில் இல்லையா, 1915 ஜனவரியில் வர, பிப்ரவரியில் கோகலே போயிடுறார் 1 மாதத்துக்குள்ளே. ஸோ அந்த டயத்துக்குள்ளே, அந்த டைம் ஃப்ரேமில் இத்தனை நாள் இருந்த நம்ம தலைவர்கள் தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் எல்லாமே காந்தி தெரிஞ்சுக்கிறார் அந்த 2 years. அதுதான் அந்த பேசிக் டிஃப்ரென்ஸே தான். அது இவன் இந்த ஆத்தரனுடைய மெயின் த்ரஸ்ட் அதில் தான் இருக்குது. அதாவது எப்படி காந்தி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, அதாவது இதை பூரா வச்சு அப்படியே இந்த மூமெண்ட் ஆஃப் ஃப்ரீடம் மூமெண்ட்டுங்கிறது படித்தவங்க நல்ல வேலையில் இருக்கிறவங்க பண்ணுற மூமெண்ட் இது இவங்களுடைய இது. அதாவது அந்த ஓல்டு ஐடியா ஆஃப் ராஜா நான் செய்வேன் நீ பார்த்துக்கோங்கிற அந்த ஐடியா இல்லாமல், இல்லை நான் சப்ஜெக்ட், நான் ஒரு பிரஜை, நானும் பண்ணலாங்கிற ஐடியாவை இம்பார்ட் பண்ணதே மகாத்மா காந்தியினுடைய மூமெண்ட்டில் தான். முன்னால் இருந்தது அந்த when the Bengal terrorism extremism failed, பஞ்சாபில் it won because agriculturists வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. பஞ்சாப் இஸ் an agricultural state. முதல்ல இருந்து agricultural families joined the movement, so it was a success in Punjab. இதை தெரிஞ்சுட்டு தான் இதை ஃபுல்லாக இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி மூமெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் நான் பற்றி சரியாக எழுதப்படவில்லை, இன்னும் தெரியவும் தெரியாது நமக்கு சரியாக. ஏன்னா அந்தமான் செல்லுலர் ஜெயிலில் கூட நம்ம பார்த்துட்டு வந்தேன், இல்லை எத்தனை பேர் இருக்காங்க என்ன, அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம அந்த பார்ட்டிசிபேஷன் வாஸ் இந்த ஏர்லியர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள்னு பார்த்தோம்னா பார்ட்டிசிபேஷன் வாஸ் இன் அ கிரெசன்ட், இன் நார்த்தன் கிரெசன்ட். ஏன் அவங்க அவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த டயத்தில் பார்த்தா, மாஸ், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் லீடர்ஸ், மாஸ் லீடர்ஸ் நிறைய இருந்திருக்காங்க, சவுத் இந்தியாவில் இருந்தாங்க. பட் அந்த மாஸ் அப்ளிகேஷனுங்கிறது எப்படி இருந்ததுன்னா, லால் பால்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த 3 பேரும் பண்ணதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே தே ட்ரை டு டேக் த மாஸ் வித் தம். அந்த லயத்தில் அவங்க நிறைய ஜெயிச்சிருக்காங்க. எங்கேயும் பண்ணாங்க இல்லைன்னு இல்லை, பட் அந்த மாஸ் மூமெண்ட் அந்த ஃபோர்ஸ் இங்கே இருக்கலன்னு என்னுடைய ஐடியா. அது ஏன் படிக்க நமக்கு தெரியுதுன்னா, காந்தி இன்னொரு நல்ல வேலை பண்ணுறாரு. இந்த மாஸ் மூமெண்ட்டை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதா, இந்தியன் ஒப்பீனியன், ஹரிஜன், இந்த மாதிரி பத்திரிகைகள் எழுதி அவரே கொஸ்டின் கேட்குறது, அவர் கொஸ்டின் கேட்க சொல்லி அதுக்கு ஆன்சர் பண்ணுறது, அது மாதிரி. அது என்னென்னா அது இன்வால்மெண்ட்டுங்கிறது அவர் கொண்டு வந்தது. இன்வால்மெண்ட் அதை இவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எப்படி இன்வால்மெண்ட் பண்ணுறாரு, எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுறாருங்கிறது அது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்கிறார். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்போசிங் ஸ்டேட் டெரரிசம் கடைசி சாப்டர், இதுவும் ரொம்ப நல்ல சாப்டர். அதாவது இது ஆரம்பத்தில் எப்படி கர்சான் ட்ரபிள் ஸ்டார்டட், பார்ட்டிஷன் அண்ட் பெங்கால் பார்ட்டிஷன்ஸ் ட்ரபிள் ஸ்டார்டட், அது எப்படி டெவலப் ஆச்சுங்கிறதுலேருந்து பார்த்தோம்னா, Champaran was different way of looking at things, Bengal was different way of looking at things,
அண்ட் பாம்பே வாஸ் டிஃப்ரெண்ட். இந்த விஷயத்தில் டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த சபால்டர்ன் லெவலில் பார்த்தோம்னா சம்பாரன் வாஸ் அ டைரக்ட் ப்ராப்ளம் ஆஃப் லோயர் லெவல் ஆஃப் பீப்புள், டைரக்ட் ப்ராப்ளம் பிளான்டர்ஸு. இதில் இவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறாரு ஹார்டிமன், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படித்தவங்கெல்லாம் சில பேர் எழுதுகிறாங்க காந்தியினுடைய சத்தியாகிரகம் வின் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா இங்கிலீஷ்காரன் லா அபைடிங்காக இருந்தான், அதனால நம்ம ஃபைட் பண்ண முடிஞ்சது. இதே நமக்கு மேலே இப்போ ஜெர்மன்காரனோ ஃப்ரான்ஸ்காரனோ இருந்திருந்தான் இந்த மாதிரி செஞ்சுருக்க முடியாதுன்னு ரொம்ப நம்ம இந்தியன்ஸே சொல்கிறாங்க. இதெல்லாம் ஹி ஹஸ் டோட்டலி டிமாலிஷ் தட் ஐடியா. அவன் என்ன சொல்கிறாரு ஹார்டிமன்னா, கரெக்ட் இங்கிலீஷ்காரன் பண்ணலை, பட் பண்ண வச்சான். யாரை வச்சு? ஜமீன்தார், மிராஸ்தார், பிளான்டர்ஸ், இவங்க மூலமாக எல்லா துரோகமும் பண்ணிட்டு இருந்தான் இங்கிலீஷ்காரன். பட் ஹி டைரக்ட்லி டிட் நாட் இன்வால்வ் இன்செல்ஃப். ஹிட்லர்னா டைரக்டாக செஞ்சுருப்பான். பட் இவன் வந்து ரொம்ப ஒழுங்குக்கார மாதிரி எல்லா ரூல்ஸையும் கடைப்பிடிக்கிற மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தான். பட் ஹி வாஸ் ஆல்சோ டூயிங் வித் ஆல் திஸ் திங். ஸோ இட் இஸ் நாட் as though the Gandhi would have failed if it was like Hitler. Gandhi would have succeeded much better because அவர் வந்து ஒரு ஆளோட டீல் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே அப்படி இல்லை, இங்கே பல பேரோட டீல் பண்ண வேண்டியது. அதுதான் அந்த சபால்டர்ன் ஸ்டடியினுடைய பேசிக் டிஃப்ரென்ஸே. தட்ஸ் த மெயின் திங். அதை இவர் கோட் பண்ணி பேசுகிறப்ப நமக்கு இவ்வளோ நாளும் இந்த வயசில் நான் எவ்வளவோ படிச்சிருக்கேன் காந்தி பேன். இந்த புக்கு படித்தப்போ அந்த அந்த ஒரு த்ரில் வேறு எந்த புக்கிலையும் எனக்கு இருக்கல. ஏன்னா அந்த லாஜிக், அதனுடைய கன்டென்ஷன், அதனுடைய மெயின் இன்டென்ட் இதெல்லாம் நல்லாவே ஃபுல்லாக அதில் தெரியுது. இதில் பாருங்கள், இந்த ரவுலட் சத்தியாகிரகம் தான் கடைசி சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் as well கர்சன் பெங்கால். இது அந்த பெங்கால் பிரிவினை இந்த பங்களாதேஷ் வர வரைக்கும் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. அந்த பெங்கால் பிரிவினை இன்னும் போகலை. அது தட் இஸ் கண்டினியூயிங் ஸ்டில். எனக்கு எப்படி தெரியும்னா, அதில் எகெயின் மை பர்சனல் இன்வால்மெண்ட். பங்களாதேஷ் வரப்போ நான் நேவிக்கு திரும்பி கூப்பிட்டாங்க. நாங்கள் 3 months இருந்தேன். அந்த காசி சிங்கிங்லன்னா ஐ வாஸ் இன்வால்வ்ட் ஆல்சோ. அந்த டயத்தில் பார்த்துருக்கேன் நான் பங்களாதேஷிஸுக்கும் பாகிஸ்தான் முஸ்லீமுக்கும் பேசிக் டிஃப்ரென்ஸ் இஸ் தி. அவங்க பாகிஸ்தான் முஸ்லீம்ஸ் ஆர் முஸ்லீம்ஸ், பங்களாதேஷ் முஸ்லீம்ஸ் ஆர் பெங்காலிஸ். அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப பேருக்கு சரியாக தெரியாது. தோஸ் ஹூ ஹவ் பீன் தேர் வில் நோ. அவங்க பெங்காலியில் தான் பேசுகிறாங்க பங்களாதேஷ் முஸ்லீம்ஸ். தே டோன்ட் ஸ்பீக் இன் உருது. whereas Muslims living in Punjab or even Bombay or even some parts of South India, அவங்க உருதுல தான் பேசுவாங்க. பங்களாதேஷ் முஸ்லீம்ஸ் will always speak in. இப்போ நீங்கள் அவங்க they are good literary figures also. அதனால் அந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் இப்படி இருந்ததுனால அந்த பெங்கால் பார்ட்டிஷன் கிரியேட்டட் அ வெரி ஸ்டீப் ஒரு உத்வேகம் ஒன்று உண்டாக்கினாங்க. அப்போ அந்த டயத்தில் அரவிந்த் கோஷ் அங்கேருந்து இங்கே வந்துட்டார். இங்கே கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு தான் அங்கே போனார். பட் ஹீ டர்ன் ஸ்பிரிச்சுவல் ஆஃப்டர்வர்ட்ஸ். ஸோ அரவிந்த் கோஷ் போனப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பெங்காலில் யாரும் இருக்கல அந்த டயத்தில். பட் இங்கே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் வாஸ் எக்ஸிஸ்டிங் வெஸ்ட்டில், அதாவது பாம்பே ஏரியாவில். இது வந்து தேவர் அக்செப்டிங் திஸ் பிரின்சிபிள், அதாவது லோயர் லெவலில் எப்படி பண்ணணும். ஸோ அந்த இதெல்லாம் மாறின்றது. பட் த ஒர்ஸ்ட் சஃபரர் இன் போத் எண்ட்ஸ் ஆர் பஞ்சாப், பீப்புள் ஆஃப் பஞ்சாப். எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஃப்ரம் பஞ்சாப் அட் மேக்ஸிமம். இப்போ இல்லை, அது ஹிஸ்ட்ரி ஆரம்ப காலத்துலேருந்து பஞ்சாப் பீப்புள் ஹவ் பீன் சஃபரிங் த மேக்ஸிமம். இன்னொரு புக்கு கூட இந்த ரிவ்யூ பண்ணுறப்ப நான் சிந்தீஸை பற்றி எழுதியிருந்தேன். ஹிந்துவில் சிந்தீஸுங்கிற ஒரு பீப்புள், அதாவது ஆக்சுவலி பஞ்சாபிஸ் லிவிங் இன் சிந்த் ஏரியா ஆஃப் பாகிஸ்தான் ஆர் கால்ட் சிந்தீஸ். Do you know in the entire world, Jews and Sindhis are the only people who have no land of their own. ஜூஸு கிடையாது. இஸ்ரேலை உண்டாக்கின வரைக்கும் அவங்க உண்டாக்குனது ரொம்ப பேர் பிடிக்கலை, அது வேறு விஷயம். சிந்திக்கு ஒரு இடம்னு கிடையாது. பஞ்சாபிக்கு பஞ்சாப் இருக்குது, பட் தே ஆர் பேசிக்கலி பஞ்சாபிஸ், பட் ஃப்ரம் திஸ் திங் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு இடம்னு கிடையாது. அண்ட் ஆல் ஹிந்து சிந்திஸ் வேர் வெரி ரிச் பீப்புள் இன் பாகிஸ்தான். அவங்க அங்கேருந்து ஒன்று தேவர் இம்மிடியேட்லி ஆஃப்டர் பார்ட்டிஷன் அவங்கள லூட் பண்ணுறது, அவங்கள அநியாயம் பண்ணுறது பூரா சிந்திஸ் ஃபேமிலிஸுக்கு நடந்திருக்கேன். நம்ம அத்வானியெல்லாம் அந்த குரூப்பில் சஃபர் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வந்தோடனே அவங்கள சின்ன சின்ன இடத்துல வச்சப்போ அவங்க தே ஆல்சோ காட் வெரி பேட்லி திஸ். இது ஏன் சொல்ல வர்றேன்னா, நான் இப்போ அந்த பீப்புள் மூமெண்ட்டுன்னு வர்றப்போ, அந்த மாஸ் மூமெண்ட் ஆஃப் பீப்புள்னு வர்றப்போ
கிளாஸ் கெட்ஸ் டிஸ்டார்டட். இந்த கிளாஸ் நான் ஹையர் லெவல், நான் லோயர் லெவலுங்கிறதுக்கு டிஸ்டார்டட். அந்த சிந்திஸ் வந்து மில்லியனர்ஸ் இன் கராச்சி, ஐ மீன் ஏரியா ஆஃப் சிந்த். அங்கேருந்து இங்கே வந்தப்போ தேவர் பெக்கர்ஸ் ஹியர். உல்லாஸ் நகர்னு ஒரு இடத்துல பாம்பேயில் தேவர் ஆல்மோஸ்ட் பெக்கர்ஸ். டெய்லி சாப்பாடு போட்டு சாப்பிட்றவங்க. ஜஸ்ட் இமேஜின் அந்த டிஃப்ரென்ஸு. அப்போ அவங்க மூமெண்ட் எப்படி இருந்திருக்கு. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஏரியா இருக்கிறப்ப ஹவு வாஸ் காந்தி ஏபிள் டு கோஆர்டினேட் அமங் ஆல் ஆஃப் தெம்? எப்படி கோஆர்டினேட் பண்ண முடிஞ்சதுங்கிறத பார்த்தோம்னா, அது மெயின் திங் இஸ் ஆத்மசக்திங்கிறது. அது ஒன்று, அதனுடைய மெயின் பாயிண்ட்டே அதுதான். இந்த ரவுலட் சத்தியாகிரகான்னு ஒன்று, ரவுலட் ஆக்ட் வந்த உடனே அது டுக் வெரி பேட் ஷேப், ended in Jallianwala Bagh. That's the worst crime ever committed against humanity. The Dyer என்ன சொல்கிறான், ஜென்ரல் டயர், வாட் ஹி டிட் அண்ட் வாட் பயர் செட், பஞ்சாப் கவர்னர், எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் வாட் ஐம் அதில் என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும்னா, 3 things happen. 1, Dyer was exonerated, he was not punished. He was told அவன் பண்ண டியூட்டி, அவன் டியூட்டியை பண்ணியிருக்கான்னு தான் கடைசியில் முடித்தவங்க. ஆல் கமிட்டிஸ் டிசைடட், ஹண்டர்ஸ் கமிட்டி ஆல்சோ. ஆனால் நம்ம காங்கிரஸ் கமிட்டி டிசைடட் டிஃப்ரெண்ட்லி, அது வேறு விஷயம். அதை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து யூ வில் பி சர்ப்ரைஸ் டு சி. ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, நம்ம வி ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈவன் இங்கிலீஷ் மைண்ட் ஆல்சோ ப்ராப்பர்லிங்கிறதுக்காக பார்லிமெண்ட்டில் த டிஸ்கஷன் கோஸ் ஆன் இங்கிலீஷ் பார்லிமெண்ட்டில். இந்த டயர் பண்ணது தப்பாக ரைட்டாங்கிறத பற்றி அது ரொம்ப தப்புன்னு சொல்லுது. டு யூ நோ ஒன் மேன் இதுக்கு எகெயின்ஸ்ட் டயர் ஆர்கியூ பண்ணது யாருன்னு நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீங்க. சர்ச்சில் கண்டெம் தட் ஆக்ஷன். சர்ச்சில் was supposed to be one of the most difficult man, இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதில்ல அவரே சொல்லியிருக்காரு, இது ரொம்ப கொடுமையான இது அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. இட் இஸ் நாட் தட் தேர் நாட் டூயிங் இட். ஆனால் என்ன, அவங்களுடைய ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லுக்கிங் அட் எனி இன்சிடெண்ட் இந்தியாவில் எப்படி இருந்ததுன்னா, ஆஸ் அன் எம்பரர் நான் என்ன பண்ணேன் இவங்களுக்கு அந்த மாதிரி பார்க்குறாவது பெட்டர்னல். நான் அப்பா அம்மா எப்படி குழந்தை வந்து தப்பு பண்ணியிருக்கேன் அதனால் நான் பனிஷ் பண்ணேன்னு சொல்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்களே ஒழிய அவன் பண்ணது ரைட்டாக தப்பான்னு அவங்க டிசைட் பண்ணலை. அப்போ இந்த மூமெண்ட் டேக்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப் ஆல் டுகெதர். அப்போ எக்ஸ்ட்ரீமிட்டி வர்றது. இந்த மாதிரி டயத்தில் when extremity is so easy, vulnerable, society vulnerable to extremity. ஏன்னா இந்த மாதிரி கொலை பண்ணி 360 பேர் செத்து போகிறாங்க, இத்தனை பேர் அஃபிஷியலி, பட் அன்அஃபிஷியலி ஆல்மோஸ்ட் 1000 ஃபெலோஸ் சொல்கிறாங்க. அவங்க செத்து போயிருக்காங்க, எத்தனை பேர் wounded people and he is firing. அந்த என்கொயரி கமிட்டியில் அவன் சொல்கிறான், டயர் மிஷின் கன் இருந்தால் நீங்கள் டேங்கே உள்ளே கொண்டு போயிருப்பான்னு, அது கேட்டு பத்தல் இல்லைன்னு அதையும் பண்ணியிருப்பேங்கிறான் டயர். அவ்வளோ போல்டாக சொல்கிறான். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு நடந்தப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்மளே அந்த இடத்துல இருந்தோம்னா காந்தி அஹிம்சைன்னு சொன்னால் கேட்போம்மா? யாராவது அஹிம்சையாக ஃபைட் பண்ணுன்னு சொன்னால் கேட்போம்மா? நம்ம ஒரு மெம்பர் அங்கே இருந்திருந்தோம்னா. பட் காந்தி வாஸ் ஏபிள் டு டூ இட்டுங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன் அப்படி அவரால் பண்ண முடிஞ்சதுன்னா, எகெயின் வி கோ பேக் டு த சேம் ஆத்மசக்திங்கிறது. அவ்வளோ வேற ஒன்று. அது ஆரம்பத்திலேருந்தே பில்டப் பண்ணி வந்திருக்காரு. சொசைட்டினுடைய சபால்டர்ன் சொசைட்டியை ஹி ஹஸ் டேக்கன் ஸ்ட்ராங்லிங்கிறது தான் இந்த இதில் இது பார்க்கணும். அதே மாதிரி காந்தி இந்த இடத்துல இந்த டயத்துலையும் சொல்கிறாரு, ஐ ஆம் நாட் ஏபிள் டு எஃபெக்டிவ்லி இன்ட்ரடியூஸ் சத்தியாகிரகா பிகாஸ் ஐ ஹவ் நாட் பிளான் ஃபார் இட்னு ஒரு இடத்துல சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த பீப்புள் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட்டுங்கிறார். அது மாதிரி நான் அவங்கள இது பண்ணலை. முதல்ல அந்த சத்தியாகிரகங்கிற வேர்டை இங்கே தான் மெட்ராஸில் தான் ரூல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ராஜாஜிக்கிட்ட சொல்கிறார் அவர், இந்த மாதிரி அங்கே வந்து கரெக்ட், இங்கே வந்து சொல்கிறார் இந்த மாதிரி அந்த ஹர்த்தாலுங்கிற வார்த்தையே அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது இங்கே தான் மெட்ராஸில் தான் ஃபஸ்ட் டைமாக. வேலை நிறுத்தம்ங்கிறதே அவர் ஆரம்பித்தார். இப்போ நம்ம எவ்வளோலாம் பண்ணுறோம், பட் எதுக்கு வேலை நிறுத்தம், ஏன் வேலை நிறுத்தம், அந்த வேலை நிறுத்தம்னா என்ன? அப்போவும் அவர் என்ன சொல்கிறார், வேலை நிறுத்தம்ங்கிறப்ப கூட அவர் என்ன சொல்கிறார், கிளியராக எழுதி கொடுக்குறாரு. வேலை நிறுத்தம், வேலைக்கு போகிறவங்கள ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, வாலண்டியராக நிறுத்தணும். அந்த மாதிரி அவர் கண்டிஷன் போட்டப்புறம் தான் வேலை. அதான் நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த டயத்தில் இத்தனை பேரை கொலை பண்ணுறாங்க, இத்தனை பேரை மிருகத்தனமாக நடத்தியிருக்காங்க. அந்த டயத்தில் போய் நான் நீ இந்த மாதிரி அஹிம்சையாக போன்னு கேட்டால் கேட்பாங்களே யாராவது? நம்மளே கேட்க மாட்டோம் இல்லையா? பட்
இவர் இந்த மனுஷன் அதை செய்ய முடிஞ்சதுன்னு நினச்சோம்னா அது வேறு ஏதோ சக்தி தான் அதுக்கு பாசிபிள்ங்கிறது. அந்த இதை சொல்கிறப்ப அதனுடைய முக்கியமான நான் இந்த புக்கை நான் லைக் பண்ணுறதே என்னன்னா, இஸ் அன் இங்கிலீஷ் மேன், இஸ் நாட் அன் இண்டியன். ஸோ ஹீ இஸ் டன் இட் வெரி வெரி இம்பார்ஷியலி. எந்த இடத்துலையும் ஒரு காந்தி கடவுள் மாதிரின்னு சொல்லலை, பட் எப்படி அவரால் செய்ய முடிஞ்சதுங்கிறத தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அது எப்படி முடிஞ்சதுங்கிறதுக்கு காரணமே how he took people, embraced the people from lower level into his foldங்கிறது தான் அதுதான் மெயின் திங். அதை சொல்லிட்டு போகிறப்ப கடைசியில் ஃபஸ்ட் இந்தியன் சத்தியாகிரகத்தினோட முடிச்சிடுறாரு. அஃப்கோர்ஸ் நீங்கள் எழுதின மாதிரி செகண்ட் வால்யூம் வருது, உங்களுக்கு முன்னே பார்த்தீங்களா? அது செகண்ட் வால்யூம் அது கொடுத்தா அதுக்கும் நம்ம ரிவ்யூ எழுது. செகண்ட் வால்யூம் வரப்போகுது. ஏன்னா இது 1919 முடிச்சிடுறாரு. ஏன் இந்த பீரியடை விட எடுத்துக்கிட்டான்னு நான் சொன்ன மாதிரி 2 எல்லைக்குள்ளே அவர் படிக்கிறார். ஒன்று வங்க பிரிவினை, 2வது ரவுல் அட்டாக். 2க்கு நடுவில் கம்ப்ரெஸ் பண்ணி விரிவாக எழுதியிருக்கார். எல்லா விஷயத்தையும் விரிவாக எழுதியிருக்கு. இதில் இந்த முக்கியமான நான் சொன்னது என்னென்னா, இன்வால்விங் த ரூரல் பீப்புள்னு வர்றப்போ அவர் எப்படி செஞ்சார், ஒவ்வொரு இடத்துல எப்படி செஞ்சார். கேடால் எப்படி செஞ்சார். கேடால் அஃப்கோர்ஸ் வி ஹேட் அந்த டைட்டில் தான் சர்தார் பட்டேல் வாஸ் டூயிங் ரோரிங் பிஸ்னஸ் இன் பாம்பே as a lawyer. அதை விட்டுட்டு அவர் அங்கே வர்றார். இவர் சொன்னதை கேட்டுட்டு அவர் உடனே அதில் இன்வால்வ் பண்ணி தன்னையே இன்வால்வ் பண்ணிவிட்டு அந்த சத்தியாகிரகத்தில் போகிறார். அப்போ அந்த இடத்துல எப்படி அவங்களால முடிஞ்சது அது, அதாவது அந்த லோயர் லெவல் பீப்புளை இன்ஹெரிட் பண்ணுறது. பட்டேல் என்ன பண்ணுறார், காந்தி சொன்னதை கேட்டுட்டு இவர் சொல்கிறார், லாயர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாரு. எல்லா லாயர்ஸ் படித்தவங்களெல்லாம் மீட் பண்ணி அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள்லாம் போய் இந்த கீழே இருக்கிறவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சால் தான் இது நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். நீங்களே நம்ம ஏதோ ஃபைட் பண்ணுறோன்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது இட் வில் நாட் பி எஃபெக்டிவ்னு சொன்னோன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ தே ஆல்சோ ஜாயின் த மூமெண்ட். அப்போ அந்த மூமெண்ட் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அந்த அக்ரிகல்ச்சரலிஸ்டோடு இங்கே இது ஸ்டார்ட் ஆகுது சம்பாரனில். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன சின்ன மூமெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகிறப்ப பேஸ் இஸ் க்ரோயிங் வெரி வைட்லி. அந்த பேஸ் வளர்கிறதுக்கு தான் இந்த ஸ்டடி வாஸ் இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த ஸ்டடீஸை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கப்போ 2-3 இன்ஸ்டன்சஸ் இந்த மாதிரி வந்தது. அந்த ஒவ்வொரு ஸ்டடியிலும் இப்போ தேவதாசி சிஸ்டத்தை பற்றி நம்ம பேசுகிறப்ப கூட எல்லாமே இந்த அப்பர் லெவல்லேருந்து பேசிட்டு முடிச்சிடுறாங்க. பட் ஆக்சுவலி அந்த தேவதாசினை ஏன் சத்தியமூர்த்தி அதுக்கு எகென்ஸ்டாக பேசினாருங்கிறத சரியாக யாரும் பார்க்கறதில்ல. எல்லாமே என்னமோ சொல்கிறாங்க, இவர் தேவதாசி இருக்கணும்னு சொல்கிறாரு, அப்படி இப்படின்னு தான் கண்டம் பண்ணுறாங்க. பட் அவருடைய ஐடியா என்ன, சத்தியமூர்த்தி சொன்னது என்ன, நீ வாட் இஸ் அ ரீஹேபிலிட்டேஷன், அவங்களுக்கு என்ன ரீஹேபிலிட்டேஷன் சொல்லாமல் தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தால் எப்படிங்கிறார். அதாவது அவர் அகெயின் ஹி இஸ் லுக்கிங் அட் த சபால்டர்ன் லெவல். இந்த மேலே இருக்கிறவங்க நிறைய ஓகே எல்லா தேவதாசிங்களும் நிறைய சம்பாதிச்சவங்க இல்லை, ஒன்லி அப்பர் கிறிஸ்டன் நம்ம பார்க்குறோம். பட் தேவர் லாட் ஆஃப் பீப்புள் தேவதாசி. ஸோ வர் ஆல் வெரி வெரி ஆர்டினரி பீப்புள். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தே டுக்க ஊர்வலம். இங்கே மெட்ராஸில் பிக் ஊர்வலம் எங்களை ஒழிப்பு இருக்கக்கூடாதுன்னு பண்ணாங்க அவங்க. ஸோ அதை சொன்னதுக்கு சத்தியமூர்த்தியை கண்டம் பண்ணாங்க. பட் சத்தியமூர்த்தியை கண்டம் பண்ணதில் இட் மே பி கரெக்ட் ஆன் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ தட் இவர் ஒழிப்பு சட்டம் வேண்டாம்னு சொல்லலை, அவருக்கு ரீஹேபிலிட்டேஷன் என்ன பண்ணியிருக்கேங்க தான் கேட்குறாரு. அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் மகாத்மா காந்தி வெரி டீட்டெயில்ஸாக பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி நீ சஃபர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு, ஆனால் அட் த சேம் டைம் நீ சஃபர் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லாமல் ஆகிடக்கூடாது, நீயும் இருக்கணும். எப்படி இருக்கணுங்கிறது அதை சொல்கிறப்ப தான் இந்த கன்க்ளூஷனில் அதை பற்றி ரொம்ப விரிவாகவே எழுதியிருக்கார். மொத்தத்தில் எனக்கு பிடித்த சாப்டர் இதில் அந்த 3வது சாப்டர், பில்டிங் எ நேஷனலிஸ்ட் பேஸ் இன் ரூரல் இந்தியா. ஆனால் அந்த திஸ் ப்ராட் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் லோயர் லெவல். அவர் இஃப் அஹிம்சாங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறப்பவே நம்ம என்ன பண்ணுறோம், அஹிம்சாங்கிறது வார்த்தைக்கு மகாத்மா காந்தி சொல்கிற மீனிங்கே வேறு. அஹிம்சானா ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது இல்லை, அஹிம்சா இஸ் சம்திங் மோர் தென் அஹிம்சா. அதனால் அந்த அஹிம்சாங்கிற வார்த்தைக்கே டிஃப்ரெண்ட் லெவலில் டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொடுக்குறாங்க அவர். அந்த மாதிரி மகாத்மா காந்தி அஹிம்சை போராட்டம்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு, அஹிம்சைன்னா நீ போராடக்கூடாதுங்கிறது இல்லை, நீ இதாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, சும்மா இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை, ஏதாவது பண்ணும். பட் என்ன பண்ணுங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. அதை பிலீவ் பண்ணுறது மாதிரி அதை பொலிட்டிக்கல் டூலாக ஆக்கிறது தான் அவருடைய மெயின் கன்சர்ன். அந்த அஹிம்சையை ஒரு
ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு யார் அதுக்கு பின்னால் இருக்கணும்? இப்போ அர்ஜுனன் மாதிரி ஆர்ச் எடுத்து போடணும்னா அர்ஜுனர் இருந்து அரங்கு போடுறதுக்கு. பட் இந்த அஹிம்சாங்கிற ஆர்ச் அம்பை எடுத்து எதுனா யார் பண்ணுவாங்க? அது who will do it? Not the big people. The lower level who are suffering must do it. அதைத்தான் காந்தி இன்ஸ்டில் பண்ணுறாரு. அது எப்படி பண்ண முடியுங்கிறத அவர் செஞ்சு காட்டுறாரு. அந்த 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 ஜிஸ்ட் ஆஃப் த ஹோல் திங் ஸ்டார்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம மெயினாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இந்த புக்கில் இருந்து எல்லாமே நம்ம மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் கூட சொல்லிக் கொடுத்தாரு, அஹிம்சா சொல்லிக் கொடுத்தா எல்லாம் சொல்கிறோம் ஒழிய அவர் எப்படி அதை ஒரு உருவக போராட்டமாக மாற்றினார். உருவக போராட்டமான ஐகானிக் ஸ்ட்ரகிள், அது எப்படி ஒரு ஐகானிக் ஸ்ட்ரகிளை அதை மாற்றினாருங்க தான். இதை பண்ணியிருக்காங்க, இங்கிலாண்டில் பண்ணியிருக்காங்க இல்லை. ஆனால் அதெல்லாம் அந்தந்த இடத்துல வந்து அந்தந்த இடத்துல முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இருக்கல. நம்ம மைனர்ஸ் ப்ராப்ளம், கோல் மைனர்ஸ் ப்ராப்ளம், வேரியஸ் ப்ராப்ளம் இங்கிலாண்டில் நடந்துருக்கு. பட் அதாவது அந்தந்த இடத்துல இருந்து முடிஞ்சு போயிடுது. ஆனால் காந்தி இதை ஒரு பர்ஃபெக்ட் வெப்பனாக ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணி வச்சுருந்தார். அது எப்படி பண்ணாருங்கிறதுக்காக தான் இதை புக்கை எழுதுறேன்னு அவர் சொல்கிறார் கிளியர். அந்த மாதிரி சொல்கிறப்ப தான் அவர் ஹவு ஹீ வென்ட் டவுன் டு த பீப்புள், ஹவு ஹீ எஜுகேட்டட் தெம் டு ஜாயின் த ஃபோர்ஸ் அண்ட் ஹவு ஹீ வாஸ் ஏபிள் டு மேனேஜ்ங்கிறது தான் இந்த புக்கினுடைய சாராம்சமே. மொத்தத்தில் இந்த புக்கு என்னை பொறுத்த மட்டும் காந்தி பற்றி எத்தனையோ புக்கு வந்தாச்சு, நம்ம பார்த்துருக்கோம். காந்தி பற்றி எழுதாதவங்களே இல்லை. ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹஸ் ரிட்டன், எல்லாம் பார்த்துட்டே இருக்கும். ஆனால் அவருடைய ஒரு முக்கியமான அம்சம், மகாத்மா காந்தியினுடைய திங்கிங்கினுடைய ஒரு முக்கியமான அம்சங்கிறது, அவர் ஒரு ஆயுதத்தை நமக்கு தந்தார், சத்தியாகிரகங்கிற ஆயுதத்தை மாத்திரம் தரல, அந்த ஆயுதத்தை யார் உபயோகப்படுத்தணுங்கிறதையும் அது எப்படி பயன்படுத்தணுங்கிறத எதையும் சொல்லி கொடுத்தார். அது எப்படி பயன்படுத்துங்கிறத சொல்கிறத தான் அந்த சத்தியாகிரகம் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் அவர் ஸ்டார்ட் பண்ணது. அந்த மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தப்போ அது எப்படி அவர் அந்த காலத்தில், அதாவது வித் கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப வெரி லிட்டில் அன்இமேஜினபிள் லெவல் ஆஃப் கம்யூனிகேஷனை வச்சுட்டு அவர் எப்படி ரீச் பண்ணாருங்கிறது, அதனுடைய இதை சொல்லணும்னா அவருடைய ப்ராக்டிக்கல் வே ஆஃப் அப்ரோச்சிங் த சப்ஜெக்ட், எப்படி அவர் அப்ரோச் பண்ணார் ஒவ்வொரு சப்ஜெக்டைங்க தான். எந்த சப்ஜெக்டையும் அவர் இருக்கிறப்ப கையில் அவர் வந்து அதை மேலெழுந்த வாரியாக பார்க்கல, டீப்பாக ஸ்டடி பண்ணிட்டு தான். இப்போ சம்பாரன் மாதிரி இந்த டெக்ஸ்டைல் மில்ஸ்லேயும் அவர் முதல்ல ஸ்ட்ரெயிட்வே சத்தியாகிரகம் பண்ணணும்னு சொல்லலை, அவர் டீப்பாக ஸ்டடி பண்ணுறாரு. அப்போ அவர் திரும்பி என்ன சொல்கிறாரு, இது மாதிரி அவர் வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறவங்களே நீங்கள் தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. டெக்ஸ்டைல் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்லையும் இதே மாதிரி வேறு சௌரா இன்சிடெண்ட்டு, எந்த இன்சிடெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் அவருடைய இது வந்து கொள்கைங்கிறது ஒன்று, மீன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த எண்ட். அதான் அவருடைய பாயிண்ட்டே. அதான் அந்த பாயிண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அது யார் பண்ணணும்? அவர் வந்து வாத்தியார் மாதிரி ஒரு கிளாஸில் உட்காந்து நீங்கள் நாளையிலேருந்து அஹிம்சையாக போராடுங்கன்னா யாரும் கேட்க போகிறது இல்லை இல்லையா? ஒரு வாத்தியார் மாதிரி உட்காந்து சொன்னால். பட் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அவங்கள்லேருந்து அந்த வரணும், அதை எப்படி உண்டாக்குறதுங்கிறது தான் அவருடைய மெயின் த்ரஸ்டே. அந்த த்ரஸ்ட்டை அவர் கரெக்டு வரைக்கும் நிறுத்தி அதை கடைப்பிடிச்சு வந்தார், அதை கொடுத்தாருங்கிறது தான் இந்த புக்கினுடைய நோக்கமே. ஆக்சுவலி ஐ டென்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். இதை முடிக்கணும் தான் நினச்சேன்னா, இது எப்படியும் இதை பற்றி பேசுறது நிறைய டைம் வேணும். இருந்தாலும் என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, முடிஞ்சு மட்டும் இந்த மாதிரி புக்கை நம்ம படிக்கணும். ஏன்னா காந்தியை பற்றி நூல் நிறைய வருது, நிறைய படிக்கலாம், எங்கே போனாலும் படிக்கலாம். ஆனால் காந்தியினுடைய கொள்கையை பற்றிய நூல் இது, அதுதான் அதனுடைய மெயின் டிஃப்ரென்ஸு. அந்த கொள்கை எப்படி, நான் சொன்ன மாதிரி ஹவு இட் டுக் அன் ஐகானிக் ஷேப், உருவக போராட்டமாக எப்படி மாறிற்று என்று சொல்வதற்கு ஒரு நூலாக அதை எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் நன்றி எல்லோருக்கும் கேட்டேன்.